பாருங்க, முதுகில் கோடு. இந்த கோடு வந்துட்டு அதாவது பீலி கணவாயோட மைய எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, இது. வணக்கம் மக்களே, கடல்ராசா மீனவன். கனவா, அந்த கனவாயை பற்றி என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ காட்டுறேன் கண்டிப்பாக. மக்களே, என் கையில் ஒன்று இருக்குது பாருங்கள். இதுதான் கனவாயோட முட்டை, அதாவது பீலி கனவாயோட முட்டை. பாருங்கள் மக்களே, இதுதான் பீலி கனவாயோட முட்டை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே இருக்குது பாருங்களேன், குட்டி குட்டியா வெள்ளையா, அதுதான் வந்து முட்டை. அதுதான் வந்துட்டு கருவாக உருவாகி கனவாயாக மாறும். இப்போதைக்கு அது வந்துட்டு சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும். நாள் எடுத்ததுக்கப்புறம் அது முட்டையாக மாறிடும் மக்களே. முட்டையாக இல்லை, கனவாயாக மாறிடும் மக்களே. இங்கே பாருங்கள். அதிகமாக அந்த முட்டை வந்துட்டு பாசி, கல், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம தண்ணிக்குள்ளே கிடந்துச்சு அப்படின்னா அதில் வைக்கும் மக்களே. இந்த வலையாக இருக்கட்டும், வேறு எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் தண்ணியில் கிடக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு கனவா முட்டை வைக்கும் மக்களே. இங்கே பாருங்கள், எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். கருப்பாக இருக்கா? இது எல்லாமே கனவாயோட மைங்க, கனவா மை. இங்கே பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள் கனவா. இதா மையை எப்படி அடிச்சிருக்குன்னு. இந்த மை வந்துட்டு வெளியே கக்கும். அது எதுக்காக கக்குது அப்படின்னா, தன்னை தற்காத்துக்கொள்ள. ஏதாச்சும் வேறு மீன் அதை வந்துட்டு கடிக்க வருதோ, இந்த மாதிரி சமயங்களில் வந்துட்டு அந்த மையை அடித்து அதுக்குள்ளே நின்றுக்கிட்டு அதை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மையை வந்துட்டு யூஸ் பண்ணும். பார்த்துக்குங்க. இது வந்து ஆண் கனவா. ஆண் கனவா பெண் கனவா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ சொல்கிறேன் மகளே. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கனவா இருக்குது. கனவாயை பார்த்துக்கோங்க, 5 கனவா இருக்குது. இதில் ஆண் கனவா பெட்ட கனவா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள், இது ஆண் கனவா. அதே மாதிரி இந்த இருக்குது பாருங்கள், இதுவும் ஆண் கனவா. இந்த 3 வந்துட்டு பெண் கனவா. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் பச்சையாக இருக்கும்போது இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உள்ளக்க முட்டை தெரியும். இதில் சரியாக தெரியுதான்னு தெரியல, இந்த வெள்ளையை லைட்டாக தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி தெரியும். பச்சையாக பார்க்கும்போது இந்த இதில் தெரியுது பாருங்கள், பச்சையாக பார்க்கும்போதுட்டு இதில் தெரியும். ஆனால் வந்துட்டு இது காஞ்சிருச்சுன்னா சுத்தமாக தெரியாது. அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள் முதுகில் கோடு. இந்த கோடு வந்துட்டு நீளமாக இருக்குது பாருங்கள், இது ஆண் கனவா. அதே கோடு வந்துட்டு இதில் கோடாக இருக்காது, கொஞ்சம் புள்ளி புள்ளியாக தெரியும். இந்த தெரியுதா? இது தெரியுது பாருங்கள், புள்ளி புள்ளியாக இருக்கா? புள்ளி புள்ளியாக இருக்கிறது வந்துட்டு பெண் கனவா மக்களே. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆண் கனவா பெண் கனவா கண்டுபிடிக்கிறது இதுதான். நீங்கள் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக உள்ள கனவா வாங்கினா கண்டிப்பாக டெஃபினெட்லி உங்களுக்கு வந்துட்டு உள்ளக்கு முட்டை கன்ஃபார்மாக இருக்கும். அந்த முட்டையே பயங்கரமான சுவையாக இருக்கும் மக்களே. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஆண் கனவா பெண் கனவா. ஆண் கனவாவில் உள்ள ஒன்றுமே இருக்காது மக்களே. இங்கே பாருங்கள், சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. மையோட இது மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போ மையை காட்டுற மாதிரிங்க, மை எதில் இருக்கும் அப்படின்றதையும் காட்டுறேன். இந்த கணவாய்க்குள்ளே பச்சையாக தெரியுது பாருங்கள், பச்சையாக ஒன்று தெரியுதா? அதுதாங்க மைப்பை. அது கீழே இருக்கிறது முட்டை. இது வந்துட்டு பெண் கனவா. இப்போ அந்த மையை நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. மையை எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் மை. இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் மைப்பை. கனவாயோட மைப்பை இவ்வளோதான், இவ்வளோ சைஸ் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எடுக்கும்போதே அந்த மையெல்லாம் கசஞ்சிருச்சு கையில். இப்போ நான் இதை தண்ணியில் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன், எப்படி வந்துட்டு எவ்வளோ கலராக மாறுதுன்னு பாருங்கள் தண்ணி. போது பாருங்கள், மைக்குள்ளே என்ன இருக்குது அவ்வளோதாங்க. தீலா முடிஞ்சு. இந்த போது பாருங்கள் மேந்த மையே. இப்போ காட்டுன மையை எது வழியாக அடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்கள் குழாய். இந்த ஒரு குழாய் இருக்கா, இதுக்குள்ளே தண்ணியை ஏற்றிட்டு அப்படியே மொத்தமாக அந்த மையோடு சேர்த்து இந்த குழாய் வழியாக வெளியேற்றும் மக்களே. வெளியேற்றி அப்படியே பரப்பிடும், அந்த இடம் ஃபுல்லாமே கருப்பாயிரும். இவ்வளோதான் மக்களே, கனாயை பற்றி எனக்கு தெரிஞ்சது. பார்த்துக்கோங்க, கடலுக்கு போகிறது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான் கனாயை பற்றி. மற்றபடி ஓட்டு கனாவை பற்றிட்டு இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வந்துட்டு இன்றைக்கி ஊசி கனா மட்டும் தான் பிடிச்சிருக்கு, நான் ஓட்டு கனா பிடிக்கல. அது பிடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் மக்களே.
பாருங்கள் போட்டு கடலுக்கு வந்துட்டு இருக்கு மக்களே. இங்கே ஒரு போட்டு போதா, இங்கே ஒரு போட்டு வருதா. இவங்க வந்துட்டு வளைச்சல் வலைக்கு வந்திருக்காங்க. சூடை இந்த மாதிரி ஒரு சில மீன்கள், சின்ன மீன்கள் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த வலை தான் இருக்குது, சூட வலை தான் இருக்குது மக்களே. பாருங்கள் 2 போட்டு வருது பாருங்கள், 2 போட்டு பின்னாடி வந்துட்டுருக்கு. நிறைய போட்டு வந்துட்டுருக்கு, கரையும் போட்டு கணவாயை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், இவ்வளோதான். உங்களுக்கு நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு வேணும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஓகே, பை டாட்டா.